இங்க வா. சொல்லுங்க சார். சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கியா? இல்ல சார். வந்த உடனே சாப்பாடு போட்டு உங்களை அன்பா அனுப்ப மாட்டாங்க. என்ன? முதுகெலும்பு ஒடிச்சு, கையை காலில் ஒடிச்சு, தோலை உரிச்சு, உப்பை தடவி, மஞ்சளை தடவி, அப்புறம் தான் உனக்கு சோறு போடுவாங்க. பாக்குறியா உதாரணத்துக்கு? இங்க வாடா குப்புசாமி. பாத்தியா, நேத்து சாப்பிட்டு போனவன் ஒருத்தன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்னா என்ன காரணம்? வாங்க முடியாமத்தேன். வேணா சாப்பிட்டு போயிடுறியா? வேண்டாயா. போடா வெங்கம்பே. அடி வாங்குறதுக்கு இப்படி ஆசைப்படுறாங்களே. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கெட்ட வார்த்தை இல்லையே. இல்ல, நேத்து வரையும் நம்ம தானே எல்லாரையும் அடிச்சோம். அடிச்சு விட்டு அப்புறம் சோறு போடுறது என்ன லாஜிக்கு? அடிச்சது நான் இல்ல, நீ. நானா? சோறு போட்டது நான். இத பாரு, அடிச்சவனுக்கு ஒருவேளை சோறு போட்டேன்னு வைய, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடும். அடிச்சத மன்னிச்சிருவான், திருப்பி அடிக்க மாட்டான். சோறு போட்ட புண்ணியம் என்னது, அடிச்ச பாவம் உன்னது. அதாடி, இவன் சொல்றத பார்த்தா மறுபடியும் நான் அரிசி மண்டி வைக்கணும் போல் இருக்கேன். காசியில போய் 10 நாள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் இவனோட பழகின தோசம் போகவே போகாது. ரம்யா, மாசம் கரண்ட் பில்லு 450 ரூபா கட்டுறோன்னு உங்க அண்ணன் சொல்லு. வெட்டி ஆபீசர் அயன் பண்ணி தான் போடுவாராக்க. சீக்கிரம் வாடி. வரம்மா. டே அண்ணா, சாப்பிடலாம் வா. ஏங்க, சம்பள கவர் வாங்கிதான் நேரம் என் கைக்கு தான் வரணும். அங்க கொடுத்தேங்கிற கதையெல்லாம் விடக்கூடாது, தெரியுதா? என்னப்பா இந்த வெளிநாட்டு வேலை விஷயமா பாய போய் பார்த்து சொன்னேன், பாத்தியா? இல்லப்பா, இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்காரு. அம்மா, அண்ணனுக்கு சாப்பாடு போடுமா? இல்ல பரவாயில்லம்மா, நானே போட்டுக்கிறேன். இருப்பா, அவசரத்துல நீ பாட்டுக்கு சுடுசோறு எடுத்துங்கிற, அப்புறம் இதை யார் திம்பா? இந்தா. என்னம்மா? இந்த பாரு, அரிசி கிலோ 40 ரூபா. நைட்டு கொழுப்பு எடுத்து போய் திங்காம படுத்தா அதை நாளைக்கு காலையில் நாய்க்கெல்லாம் போட முடியாது. இவனுக்கு தான் போடணும். சாப்பிடு. அம்மா, குழம்பு கெட்டு போயிருக்குமா? நாரி போன பொழப்பு பிழைக்கிறதுக்கு இந்த நாத்தம் முடிச்ச குழம்பு திங்கலாம். சாப்பிட்டு எந்திரடி. பெரிய கோடீஸ்வரர் நினைப்பு, கோத்துல ஒண்ணு கரைச்சல் இல்ல. பழனி முருகனுக்கு காவடி எடுக்கிறோம், ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. தர்மம் பண்ற நிலைமையில எல்லாம் நாங்க இல்லப்பா. காவடி தூக்க வீட்டுல ஒரு அணை காவடி இருக்கு, வேணா கூட்டு போ. 90 நாள் எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆகும். மச்சி, வண்டியில் பெட்ரோல் இருக்கா? பாய் ஃபோன் பண்ணால் கிளம்பணும். 24 மணி நேரம் நடிச்சுக்கிட்டே இருக்கான். டீ சாப்பிட்றியாடா? டேய், டீ சாப்பிட்றியா இல்லையா? டீக்கு முன்னாடி 2 வடை சாப்பிடலாமே. அது எப்படிடா ஓசியில் சாப்பிட்ற எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஏய், இங்கே வர அடி வச்சு அண்ணா, 2 டீ 2 வடை. என்னடா முடி? அண்ணா, என்னண்ணா வடையில முடி? வடையை வாங்கினோமா, காசு கொடுத்தோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும். கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒத்த கையில் வடை போடுறதுனா கஷ்டம் தெரியும். ஒத்த கையில் வடையா? அது எப்படா மச்சான்? எப்படா போட்டிருக்கோம்? பிடிங்க. நன்றிண்ணே. பிடிங்க. கோ திஸ் சைடு. பிடிங்க. ஏய், திஸ் கேமரா. லுக். போங்க. போங்க. கோவிலுக்கு சாமி மாதிரி எங்களுக்கு மனோ தம்பி எங்களுக்கு மனோ தம்பி. அவர் படுற கஷ்டம், மக்களுக்காக படுற கஷ்டம். டிவி சீரியல்ல கதாநாயகன் அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. டிவி சீரியல்ல கதாநாயகன் கூட இப்படி பட்டிருக்க மாட்டான். அவரோட சேவை இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் போய் சேரணும். அதனால நான் வர்ற எலெக்ஷன் மனோ தம்பிக்கு தான் ஓட்டு போடுவேன். டெல் அட மனோ தம்பி தான் ஓட்டு போடு. ஏண்டா வாயத்தரம் சொல்லு. ஏண்டா கூட வாயத்தரம் சொல்லு. வாய கழுவிடா புறம்போக்கு. போடா புறம்போக்கா? கேமரா பண்ற. எம்ஜிஆரை பார்த்த கண்ணுடா, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட கையிடா. அதுக்கு பிறகு யாருக்கு ஓட்டு போடுறது இல்ல. காசு குறா.
இந்தா 100 ரூபா வெத்தலை வாங்கிக்க. போடா, வெத்தலை போடா, வாங்கிக்க. அடி, போடா, 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 போடா. போடா. யாருக்கு வேணும் ஊத்துட்டு? நீ என்ன படம் பிடிக்க வந்துட்டியா? போடா, 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 போடா. ராசப்பா போறோனே, எலெக்ஷன் நிக்கிற மூஞ்சி மோகர கடையை பாரு, இவெல்லாம் எலெக்ஷன் நிக்கிறா. பாட்டி கோமா போறீங்க? அடே, மாறு கட்டவளே, உனக்கெல்லாம் ஒரு புள்ள ஒழிக்காதடா. எதுக்கா புள்ள பத்தி வச்சிருக்கிற? ஏய், ஓடி போடா, கண் முன்னால நிக்காத, போ, போடா, போய் தொலை. உன்னை வெட்டா விட வேண்டாம். புண்ணாக்க வழியில புளிக்கு பால் தராரா? இத்தனை வருஷம் அரசியல் மானம் எல்லாமே போச்சு. ச்சே. சினிமாவில் நடிக்கிற கிளவியை கூட்டி வாங்கினா ஊர்ல இருக்கிற கிளவியை கூட்டி வந்திருக்க. ஏன்டா ஒரு நல்ல கிளவி கிடைக்கல? ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கலாமா? சொதப்பிட்டாங்களே. ச்சே. அண்ணா உனக்குலாம் சார் கவலைப்படாதீங்க, பொக்கவாய் கழுவி தானே, டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் பிரதர். நன்றி எல்லாம் இருக்கட்டும்ண்ணே. ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் எல்லா சேனல்லையும் போட்டு விட்டுலாம். ஒட்டுமொத்த கேபிள் டிவில வரணும், சாயந்தரத்துக்குள்ள வரணும். காசு தவற விடாத. அப்படி போ. ஏண்டி இங்க வச்ச 5000 எங்கடி? அந்த 5000 நீ ஏய் யமுனா இங்க வா. பாஸ் ஆயிட்டியா? இல்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கே உனக்கு இவ்ளோ பில்டப்பா? இங்க வா. நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? ஐடி ஜாயின் பண்ண போறோம். ஐடி ஜாயின் பண்ண 2 வாரத்துல அங்க 6 பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி அவங்கள மென்டல் ஆக்கி விட்டுட்டு கடைசியில எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல மேட்ச் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்ல போறேன். இதுக்கு இந்த பில்டப்பா? Wanna be my chamachulo? Oh oh oh. Wanna be my chamachulo? லட்சுமிகா ஒரு காஃபி. ஆமா, ஸ்டேட் ரேங்க் வாங்கிருக்காங்க. சூடா ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி கொடுங்க. ஒரு கப் காஃபிக்காகலாம் ரேங்க் வாங்க முடியாது. தமிழ் பேப்பர், தெலுங்கு பேப்பர், ஹிந்தி பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் அத்தனையும் வாங்கிட்டேன். எதுலயுமே ஒன்னோட நம்பர் இல்ல. எதுக்கு லைஃப்ல 1 hour வேஸ்ட் பண்ணுங்க? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. இப்படி எங்கிட்ட பேசுறதுக்கு தர்மம் தான் பத்தாது. உங்க அக்காவை பாரு, தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் கொடி கட்டிட்டு ஹிந்தியில ஆமீர் கானோட இப்ப நடிச்சிட்டு இருக்கா. அது இன்னும் இப்ப தெரியாதவங்க கிடையாது. நீயும் இருக்கிய. ஸ்டாப் இட் டாட். அக்கா ஆமீர் கானோட நடிச்ச கஜினி மட்டும் பார்த்தா போதாது. ஆமீர் கானோட 3 Idiots போய் பாருங்க. 3 Idiots ஹிந்தி புரியலனா தமிழ்ல விஜய் நண்பன் நடிச்சிருக்காரு. அத போய் பாருங்க. அத பார்த்தாலாவது நீங்க எவ்வளவு இடியட்டா பேசுறீங்கன்னு உங்களுக்கே புரியும். ஷட் அப் அம்மா. பெரியவங்க மரியாதை இல்லாம ஓஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அம்மா நடிக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வந்துச்சுன்னா ஏன் பணத்துல நீங்களும் ஜூஸ் குடிக்க வேண்டியிருக்கும். மைண்ட் இட். ஏய், அவளை வீட்டு ஓட சொல்லி இல்லாட்டி நீ அவளை இழுத்துட்டு ஓடுறீ. குழந்தைய பத்தி கொடுத்தா குழவையை பத்தி கொடுத்துருங்க. சார் டீ சார். வேணாம். நல்லதா போச்சு. நல்லதா போச்சா? இரு பேட்டால பிடிச்சிரு. எங்கயா போற? வணக்கண்ணே, டைரக்டர் பார்க்கலான்னு. அவர் வெளியே போயிருக்காரு. வர ஒரு வாரம் அப்புறமா வந்து பாருண்ணா. என்னங்க எப்படி சொல்றீங்க? வெளிலங்க உட்காந்துருக்காரு, வெளில போயிருக்காருன்னு சொல்றீங்க. எல்லா ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி தான் பேசுவீங்க. ஆனா ஆனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் ஆட்டத்தை பார்க்கணுமே. அப்படிலாம் இல்லை சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாட்டி டைரக்டர் சார் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அந்த கரடி போடு. போய் பார்த்துட்டு வா. அந்த டைம் பெரிய யூஸ் பண்ணி விட்றாயா? அந்த ஆள் ஒரு லூஸு. ஐயோ, நீங்க லூசுன்றதை அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். வரனே. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். யார் பண்ணி? நான் உங்ககிட்ட நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். நடிக்க வாய்ப்பு கேட்டு என்ன மாதிரியே உனக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. எப்படி நடிப்ப? நடிச்சிருவேன் சார். உன் கான்ஃபிடன்ஸை பாராட்டுறேன். ஃபோட்டோ இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்துட்டு போ, பார்க்கலாம். ஃபோட்டோ நிறைய எடுத்து ஸ்டுடியோவில் கடனாகி போச்சா? அனுதாபத்தில் வாய்ப்பு பண்ண சார். தர மாதிரி தான் வாய்ப்பு கொடுங்க. தம்பி நல்லா தான் பேசுகிற. சினிமாவுக்கு போக வேண்டியதானே, ஏன் சீரியலுக்கு வர? இல்லை சார், சீரியல் இருந்து தான் சாருக்கான மாதவன். ஏன் சந்தானம் வரைக்கும் அது தான் வந்திருக்காரு. அது மாதிரி மெல்ல மெல்ல. சரி, எங்கே நடிச்சு காட்டு. ஜீஸ் படி மஸ்து மஸ்து மீண்டும் முக்கா பணம் ரத்தமாக கை தொட்டு. உன் வண்டி தீரதான் வரலையா? எலும்பி காத்து வரட்டேன். ஏய் அண்ணா, உன் வண்டி நான் தானே ஏத்தேன். இந்த டேங்கில் சொட்ட அந்த வண்டி தானே நான் தான் ஏத்தேன். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? ஏய் சப்ப பேசி நீ போதே அடிக்கிற. சப்பையா? அன்னைக்கு வண்டி அடிக்கிற மூடியலப்பா. அன்னைக்கு நைட் ஷோ சிவாஜி பத்து பண்ணேன். வேற எல்லாம் வண்டியப்பா சோமா தான்ப்பா பண்ணேன். நீ சொல்லி நச்சுன்னு ஒரு பெல்ஸ் இருப்பைக்கு சாவியோட யாராந்தாலும் எடுக்கணும் தோணுமா? தோணாத. தோணுல்ல அப்ப தப்பு ஏண்டா உண்டா? உண்டு தானே. தப்பு மேல வச்சுக்கின்னு பாப்பா குட் மாமா அச்சி போடுருவேன். நச்சுவேன் நீ. அண்ணா அண்ணா. ஏய் என்னடா ஓரா சீன் பண்ணிடுற? ஓகே சார். தம்பி
வசனம் பேச சொன்னா இதெல்லாம் பேசுற. இது எந்த படத்துல வருது சார்? இந்த பொல்லாதவன் படம் பார்த்தீங்களா சார்? ஆமா. அதில் தனுஷ் பைக்கோட தொலைஞ்சிரும்ல சார். அதில் ஒருத்தர் ஒல்லியா அழகா அந்த பைக்கை தேடி போயிடும்ல. அப்போ தனுஷ் தேடி வரும்போது வந்து இந்த டைலாக் பேசுவார் சார். அந்த சென்ட்ரா என்ன தான் சார்? பொல்லாதவனை பத்தி என்கிட்டே சொல்றியா? ஏயா ரஜினி கமல் மாதிரி தானே நடிச்சு காட்டுவாங்க, நீ என்ன இதை பேசிட்டு இருக்க? ரஜினி கமல் வசனம் பேசிட்டே அவங்க இன்னும் ஹீரோவா இருக்காங்களா சார்? நமக்குன்னு ஒரு ஸ்டைலு, நமக்கு இந்த தமிழ்நாடு போகுது சார். உன் கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சினிமாவுக்கு ஓகே, ஆனால் சீரியலுக்கு இப்படிலாம் நடிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சாவி தொலைஞ்சிருச்சு, எப்படி நடிக்கிறாங்க பார்க்குறியா? இங்கே எங்க சா ஓ ஒருவேளை இல்லை, தொலைஞ்சது தானே. ஒரு அக்கறை வேணா, குடும்பம்னா ஒரு பொறுப்பு வேணா. ஒருவேளை நந்தினி எடுத்துகிட்டு போயிருப்பாளோ, நந்தினி கிட்ட கொடுக்கலையே, வேணான்னு சொல்லிட்டு போனாலே, அப்போ எப்படி தொலைஞ்சிருக்கும்? ஒரு பொருள்னா வச்ச இடத்துல தான் இருக்கணும், புரியுதா? அப்புறம் எப்படி தொலைஞ்சிது? எதுக்கு தொலைக்கணும்? என்ன நடக்குது இது வீட்டில்? என்ன நடக்குது? இதே மாதிரி தான் நடிக்கணும்.